அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான கருவியாக அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழங்குடியின மற்றும் பட்டியல் இன மாணவர்கள் அதிகளவில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்வது குறித்து தி இந்து நாளேட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு பல்வேறு காரணங்களில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டுமெனில் அது கல்வியாகவே இருக்கும் என்று கூறியுள்ளார். சமத்துவ தமிழ் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளம் கல்விதான் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கான விதைகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பே நீதிக்கட்சி ஆட்சியில் தூவப்பட்டதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் 1920ஆம் ஆண்டு நீதிக்கட்சியால் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தையும் 2022ஆம் ஆண்டு திமுக அரசால் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தேசிய சராசரி 28.4 விழுக்காடாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் சராசரி 47 விழுக்காடாக உள்ளதையும், மாணவிகள் சேர்க்கை தேசிய சராசரி 28.5 விழுக்காடாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் 47.3 விழுக்காடாக இருப்பதையும் சுட்டிக்காட்டி இது சமூக சமத்துவத்துக்கான அரசியல் இயக்கத்தின் விளைவாக ஏற்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கல்விக்கான திட்டங்களை பட்டியலிட்டிருக்கும் முதலமைச்சர் சமத்துவமின்மையை எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் இன்னும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைவருக்குமான சம வாய்ப்புகளை உறுதி செய்து கல்வி மூலமாக மக்களை மேலும் உயரச் செய்வோம் என்று உறுதி கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.